ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டிக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு நாளைக்கு பார்த்தோம்னா, நாளைக்கு 24,885 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு போது அடுத்தது வந்து ஒரு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,924, செகண்ட் ரெசிஸ்டன் 24,973, தேர்ட் ரெசிஸ்டன் 25,028, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையான 25,117 அப்படின்றது ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மேஜர் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,741 மேஜர் சப்போர்ட்டு. நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் அண்ட் அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிடும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,700 ரவுண்ட் ஃபிகர். ஸோ 24,652 செகண்டு, தேர்டாக பார்த்தீங்கன்னா 24,500, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இதில் வந்து டவுன் சைடு ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,741 மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ட் 24,885க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் கன்சல்டேஷன் ஜோனாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த 24,800ன்றது மிட் லைன். இந்த 24,800க்கு மேலேயோ இல்லை 24,800க்கு கீழேயோ ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். அது வரலையும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டு. இதெல்லாம் வந்து உங்கள் சார்ட்லேயும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 24,500 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் அப்படின்றத பார்க்கும்போது நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராமோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, ஃப்ரீ தான், ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,252ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,472, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 55,702, தேர்டாக பார்த்தீங்கன்னா 55,827. இதுதான் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னும் போது 54,897, கிட்டத்தட்ட 54,900ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா டேவோட லோ ஆனால் 54,680 கிட்ட வரும், இல்லை. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 54,552, தேர்ட் சப்போர்ட்டு 54,321. ஃபர்தராக டவுன் சைடு போகுது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இது வந்து டவுன் சைடு ஆனிச்சுன்னா சப்போர்ட்டு. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியா கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னும் போது நாளைக்கு எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 54,900க்கும் 55,252 மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளேயே ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நான் ரெக்டாங்கல் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிற இடம் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். இப்போ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 55,030ன்றது மிட் லைன். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை மிட் லைனுக்கு கீழேயோ ஓப்பன் ஆனிச்சுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகும், இல்லைன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு போகும். இதுதான் கான்செப்ட். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இதுதான் வந்து நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன், ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபின் நிஃப்டி அடுத்தது பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னும் போது 26,260ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட் இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் டவுன் சைடு 26,215ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 26,158, தேர்ட் சப்போர்ட்டு 26,096. இதுதான் வந்து டவுன் சைடு ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,420ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுறதா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட டவுன் சைடு வந்து அந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் 26,420 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,465. இந்த 26,465 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,520, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26,627ன்றது தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்செலாம் வந்து ரெசிஸ்டன்ட் நாளைக்கு ஆக்ட் ஆகும். நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்டான 26,420, மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டான 26,258 இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,320 அப்படின்றது மிட் லைன். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன் அண்ட் மேஜர் சப்போர்ட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இது இந்த லெவல்ஸில் நாளைக்கு பேப்பர் ட்ரேடிங்கோ இல்லை எஜுகேஷன் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம டிஸ்க்ளைமரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால
நீங்கள் எந்த ஒரு கால்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வந்து பணம் கொடுத்தோ வேறு ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செபி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அவேர்னஸ் வீடியோவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் வந்து அதாவது பேசிக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் இப்போ நான் என்ட்ரி எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வடிவத்தில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். லைவ் கிளாஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோர்ஸ்க்கான டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ இது இண்டிகேட்டர், அதாவது கம்பைன்ட் இண்டிகேட்டர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கான இந்த இண்டிகேட்டர் கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ இண்டிகேட்டரான கோடு வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார்